வணக்கம். நான் எஸ்கே. நேற்றைக்கு திரு சீமான் அவர்கள் தேனிசை செல்லப்பா அவர்களுக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்தியிருப்பாரு. அதில் அவரை பற்றி, அவரோட பயணங்களை பற்றியும், அவருக்கும் பிரபாகரனுக்கும் உண்டான உறவுகளை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. முக்கியமாக பிரபாகரனை ரொம்ப அதீதமாக அந்த மீட்டிங்கில் பேசியிருப்பாரு. பட் அதீதங்கிறத விட அவர் சரியாக தான் பேசியிருப்பார். தலைவர் பிரபாகரனுடைய பேச்சுக்களை அவர் ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். தேனிசை செல்லப்பா அவர்களுடைய பாடல்கள் குறித்தும் அவர் என்ன மாதிரியான பாடல்கள் எங்கெங்கெல்லாம் இந்த பாட்டுகள்லாம் பகிர்ந்திருக்காரு அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட ஒரே ஒரு கட்சி இன்னைக்கு ஆளக்கூடிய தாவேகா அவர்களை பற்றி மட்டுமே ஒரு மணி நேரத்துக்கு பேசியிருக்காரு. இவருக்கு தேவையான எனர்ஜி எங்கிருந்து கிடைச்சதுன்னு நான் பார்க்குறேன்னா, அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் திரு சீமான் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் வராரு. திருச்செந்தூரோட சிட்டிங் டிஎம்கேவோட எம்எல்ஏ நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு போயிருக்காரு. குழந்தைக்கு ஒரு செயினும் போட்டிருக்காரு. இது ஒரு பக்க சம்பவமாக இருந்தாலும் கூட நேற்றைக்கு பேசின எல்லா பேச்சுமே திரு சீமான் ஈக்குவல் டு திமுகவோட மேடை பேச்சாளர் என்ன மாதிரி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு மேடை பேச்சாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அறமும் கிடையாது, ஒரு ஒழுக்கமும் கிடையாது. இஷ்டத்துக்கு பேசுவாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. என்னென்ன வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு தெரியுதோ, அவங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் பிரயோகம் பண்ண மாதிரியே இருந்தாலும் கூட புதுசாக ஒரு சில வார்த்தைகள் போட்டு பேசுவாரான்னு பார்த்தா இல்லை. ஏற்கனவே திரு உதயநிதி அவர்கள் பேசின வார்த்தைகள்ல இருந்தே கேட்டிருப்பாரு. கவர்ச்சி அரசியல் இல்லாமல் நீங்கள் எதை வச்சு ஜெயிச்சிங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப ரொம்ப கோபத்தோட அதில் ரொம்ப ஜாலியாக வேற அந்த மாடுலேஷன்லாம் மாற்றி மாற்றி பண்ணியிருப்பாரு. அதையும் பார்க்க முடிஞ்சு. காங்கிரஸ் கட்சியை மிக மிக காட்டமாக விமர்சிச்சிருப்பாரு. அது போக அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களுடைய எல்லா எம்எல்ஏக்களையும் ரிசைன் பண்ண சொல்லிட்டு திரும்பவும் நீங்கள் தாவேகாவோட கூட்டணியிலிருந்தே உங்களோட போட்டியை தொடருங்க அப்படின்னு ஒரு வாதத்தையும் சொல்லியிருப்பாரு. கூடவே நீங்கள் திரும்ப போய் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணீங்கன்னா டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இந்த இடத்துல நான் மட்டும் இல்லை, மொத்த தமிழ்நாடே என்ன சொல்லுதுன்னா, நீங்களே டெபாசிட் வாங்குறதுக்கு வழி இல்லை. 234 தொகுதியிலையும் டெபாசிட் பணம் கூட உங்களால் திரும்ப வாங்க முடியல. நீங்கள் இன்னொரு கட்சிக்கு சவால் விடுறதும், அவங்கள ஏளனமாக பேசுறதும், அவங்கள போட்டிக்கு திரும்ப கூப்பிடுறதும் உங்களுடைய இயலாமையை தானே காட்ட போகுது. உங்களால் முடியலன்னா அவங்க எப்படி அதற்கு பொறுப்பாவாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம வர வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் திரு சீமான் அவர்கள் என்ன மாதிரியான அரசமைப்பு முறையை அவரோட கனவுல வச்சிருக்காருன்னு தெரியல. இன்னுமே அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறது என்கிட்ட இந்த தமிழ்நாடும் தமிழ்நாட்டு நிலமும் கிடைச்சதுன்னா என்னால் மொத்தத்தையும் என்னால் மாற்றி கொடுக்க முடியும். மொத்தம்னா இந்த சிஸ்டத்தையே நான் கம்ப்ளீட்டாக மாற்றுவேன் அப்படின்னாரு. அவர் பண்ண வேண்டிய வேலைகளை தான் திரு விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பண்ணணும்னு நினைச்சதுல 1-2 கேள்விகள் முன்வைக்கணும்னு தான் நான் நினைச்சேன். பட் அவருக்கு கேள்விகள்லாம் என்னோட கேள்விகள்லாம் அவருக்கு போய் சேருமா அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். மேபி நான் இன்னும் கொஞ்சம் ஒரு புகழ் வெளிச்சத்தில் இருந்திருந்தாலோ இல்லை ஒரு கட்சிக்கு பின்னாடி இருந்திருந்தாலோ அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் அவங்கள போய் ரீச் ஆகும். அதுக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்கள உதாசீனப்படுத்திட்டு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவரோட கட்சியும் நிர்வாகிகளும் இருக்காங்க. பால்வளத்துறை, கால்நடைத்துறை, வேளாண்மைத்துறை, இவங்க இருக்கிற எல்லா அமைச்சர்களை பற்றியும் ஒருமையில் பேசுறது, வாடா போடா நீ எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வர்றேன்னு, இது எதுக்குடான்னு சொல்லி ஒரு முதலமைச்சரையே வாடா போடாங்கிற அளவுக்கு ஒரு ஒரு அதீதமான ஒரு தைரியம் எப்படி அவருக்கு வந்துச்சு அப்படிங்கிறதே என்னோட கேள்விக்குறி தான். அவர் என்னதான் தங்களுடைய இருப்பை காட்டிக்கிறதுக்காகவும் தங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டிக்கிறதுக்காகவும் மற்றவங்களை திட்டி மற்றவங்கள ரொம்ப கேவலமான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி தங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக செய்கிறாங்களோ, இந்த செயல் அனைத்தும் மக்களால் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறது போன எலெக்ஷன் மட்டும் இல்லை, அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 எலெக்ஷனாக ஃபேஸ் பண்ணிட்டு வர்றார். 16, 19, 21, 26ன்னு கிட்டத்தட்ட இந்த 4 எலெக்ஷன்லேயும் ஃபெயிலியர் தான், அட்டர் ஃபெயிலியர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கட்சியை நடத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு சவால் விடுறதும், ஏளனமாக பேசுறதும், கேவலமான வார்த்தைகளை பிரயோகப்படுறதும் இவருக்கு அந்த ஒரு கவலையே கிடையாதுங்கிறத தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவருக்கு ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன,
எனக்கு ஓட்டு போட்டா போடு, போடாட்டி போ, பட் என்னுடைய பேச்சு தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா கூட அவருக்கு வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு தேவைப்படும். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் வந்துட்டு எப்பவுமே தேவைப்படும். அந்த சப்போர்ட் வந்துட்டு அவருக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கக்கூடியது வந்துட்டு வேற ஒரு கட்சியோ அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது போக இனி வரப்போற இடைத்தேர்தலையும் நாங்க நிற்போம், இனி வரப்போற எல்லா தேர்தல்களையும் நாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், எல்லாருக்கும் வந்துட்டு டெபாசிட் பணம் கட்டுவோம், எல்லாரையும் வந்துட்டு தேர்தல் செலவுக்காக திரள் நிதி வாங்குவோம், திரும்பியும் அந்த காசை வந்துட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி. இதை பார்க்கும்போது வந்துட்டு அவருக்கு ஒரு வியூகமே கிடையாது. தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வியூகமே கிடையாது. அவரை நம்பி இருக்கிற அந்த 234 பேர் போட்டி போட்டாங்க, 40 எம்பியா வந்துட்டு போட்டி போடுறாங்க, இடைத்தேர்தலில் ஒரு 5 பேர் போட்டி போடுறாங்க, உள்ளாட்சி தேர்தலில் வந்துட்டு ஒரு 4000 5000 பேர் வந்துட்டு போட்டி போடுறாங்க அப்படின்னா அவருக்கு இந்த வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையே இல்லைங்கிறது தான் வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங்ல இருந்து நான் வந்துட்டு பார்க்குறேன். அவர்னால இந்த திரள் நிதியை வாங்கி ஒரு எஃபெக்டிவா அவர்னால செலவு பண்ண முடியாது. இனிமேல் அந்த கட்சி இருக்கிற இடம் வந்துட்டு லைக் வைப் அவுட் தான். அந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காலத்துல வந்துட்டு எனக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. பட் இதுக்கப்புறமும் வந்துட்டு அவர் மேல அந்த சாஃப்ட் கார்னர் வருமா, அவர் மேல வந்துட்டு அந்த அக்கறையும் அந்த ஒரு பரிவும் வந்துட்டு அவர் மேல இருக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு போக போக தான் அவரோட செயல்கள் வந்துட்டு சொல்ல போகுது. ஸோ இவர் ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காருன்னா, இன்னொரு பக்கம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே ஒருத்தர் அழுதுட்டாரு. அவர் பேர் தான் வந்துட்டு ஸ்வேரிங் ராஜ், சத்யராஜ்னே கூட சொல்லலாம். ஏன்னா அவர் தானே வந்துட்டு அந்த மேடை பேச்சுகள்ல வந்து மிக மிக முக்கியமா வந்துட்டு அவரோட படத்துல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னா அந்த அமைதிப்படை படம் தான். ஒரு தேங்காவை என்ன சொல்றது, தேங்காய் பொறுக்கியா இருந்த ஒருத்தரை வந்துட்டு ஒரு எம்எல்ஏவா ஆக்குனதுக்கான பாசிபிலிட்டி வந்துட்டு இருக்குன்னா, அந்த காலத்துல யாரை வேணாலும் எம்எல்ஏ ஆக்குறதுக்கான ஒரு தகுதியும் திறமையும் இருக்குன்னா அன்னைக்கு ஒரு மணிவண்ணன் வந்துட்டு தெளிவா காமிச்சிருப்பாரு. ஒரு தேங்காய் பொறுக்கியா இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு தன்னோட கட்சியில ஒரு மேடை பேச்சாளரா சேர்த்துக்கிட்டு கூட இருக்கிற எல்லாரு கூடயும் வந்துட்டு பழக விட்டுட்டு எல்லா மேடைகள்லையும் வந்துட்டு அவரை பேச விட்டு, அவருக்கு அப்புறம் தான் இருக்கிற ஒரு கட்சியில, அதாவது மணிவண்ணன் இருக்கிற அந்த கட்சியில தனக்கு சீட்டு மறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தனக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை கூட என்னால எம்எல்ஏ ஆக்க முடியும் அப்படின்னு கட்சிக்கே சவால் விட்டு ஒருத்தரை ஜெயிக்க வச்சு, அந்த ஜெயிக்கிறதுக்கு போறதுக்கான எல்லா வழிகள்லையும் வந்துட்டு ஒரு கெட்ட வழிகளை நோக்கி அவர் எப்படியெல்லாம் வந்துட்டு கள்ள ஓட்டு போட்டு கூட ஜெயிச்சாரு அப்படின்னு கூட அந்த படம் வந்து தெளிவா சொல்லியிருக்கு. ஒரு அரசியல்வாதி எந்த அளவுக்கு கேவலமா இருப்பான், அந்த அரசியல் கேவலத்துல கூட நம்ம எப்படி வந்துட்டு நீச்சல் அடிச்சு நம்ம தப்பிச்சு வரணும் அப்படிங்கிறதுக்கான மொத்த ஒரு கருத்தியல் படமா வந்துட்டு அந்த படம் இருக்கும். அப்படி ஒரு நல்ல படம். ஆனா அந்த படத்துல நடிச்சுட்டு இன்னைக்கு திரும்ப திமுகவுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு திரும்பியும் ஸ்டாலின் வந்துட்டு தோத்து போயிட்டாருன்னு உட்காந்துட்டு ஒப்பாரி வைக்கிறது, அது ஒரு மாசம் தான் ஆச்சு. இன்னும் கிட்டத்தட்ட 59 மாதங்கள் இருக்குது, 60 அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும். ஸோ இன்னும் நிறைய அவங்க அழுக வேண்டியிருக்கு. ஸோ அவங்களோட கண்ணீர்களை வந்துட்டு நிறைய தேக்கி வச்சுக்கோங்க. போக போக இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு என்ன மாதிரியான தாக்கம் வந்துட்டு வரப்போகுதுன்னு நான் இப்பவே என்னால் பார்க்க முடியும். ஏன்னா இவங்க பண்ணின ஒரு விஷயமும் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. ஹார்ட் டிஸ்கை திருடுறது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினது, அந்த பாட்டில் அட்டைப்பெட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டெண்டர்ல ஒரு கேஸுக்கும் வந்துட்டு 40 ரூபாய் 50 ரூபாய் வாங்குறது. இது போக ஏவா வேலு அவர்கள் மேல இருக்கிற கேஸு, நேரு மேல இருக்கிற கேஸு ஒன்னொன்னா வந்துட்டு வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மக்கள் முன்னாடி சாட்டையை வந்துட்டு தெளிவா சொல்லட்டிட்டு இருக்காங்க. இந்த சீமான் கட்சி மாதிரி இல்லாம வாயிலேயே வர சுடாம இவங்க வந்துட்டு ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு கவர்மெண்ட்டை வந்துட்டு கொண்டு போகணும். மக்கள்கிட்ட வந்துட்டு இன்னைக்கு புதுசா வந்தாலும் நம்ம புதுசுனே காட்டிக்க கூடாது, பட் நம்ம வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா எஃபெக்டிவா வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாராட்டுறதை விட்டுட்டு தினம் அவதூறு, தினம் வந்துட்டு எதையாவது ஒரு தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு பெருசு பண்ணி இந்த மீடியால வந்துட்டு போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. போன 25 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு இருந்த எல்லா கட்சிகளோட ஐடிவிங்கும் இன்னைக்குதான் முழிச்சு தினமும் 12 போஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இவங்களையெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப அக்கறையா இருக்கு. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இப்பதான் வந்துட்டு ஏதோ தூக்கத்திலிருந்து முழிச்சு வந்த மாதிரி வர்றாங்க. பட் பரவாயில்ல, அந்த மாதிரி பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு இந்த புது அரசாங்கத்துக்கு வந்துட்டு ஒரு உத்வேகமா இருக்கும். இனிமேல் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் வந்துட்டு உங்கள் மூலமாவே வந்துட்டு அவங்க நிவர்த்தி பண்ணிடுவாங்க. அந்த அக்கௌண்ட்டையும் அந்த கிரெடிட்டையும் வந்துட்டு அந்த புதுக்கட்சியே எடுத்துட்டு போயிடுவாங்க. அதாவது ஆளுங்கட்சியே வந்துட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்க நிறைய குற்றங்களை வந்துட்டு சுமத்த அவங்க வந்துட்டு அதை நிறைவு பண்ணி மக்கள் கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு யதார்த்தமா இருக்க போகுது. இனிமேல் வரக்கூடிய எலெக்ஷன் ஆகட்டும், பை எலெக்ஷன் ஆகட்டும், உள்ளாட்சி எலெக்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நடக்க போற எம்பி எலெக்ஷன் ஆகட்டும், இல்லை இந்த கட்சியே வந்துட்டு அழிஞ்சு போகணும், இந்த ஆட்சியே வந்துட்டு ஒளிஞ்சு போகணும்னு நினைக்கிற எல்லா அரசியல்வாதிகளுக்கும்
மிக்க மிக்க நன்றி. ஏன்னா இனிமேல் வந்துட்டு தான் புது ஆட்டங்களை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். புது மாதிரியான ஒரு பிளே கிரவுண்டு தான் வந்துட்டு இந்த தமிழ்நாடு அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு புதுசாக இருக்காங்க. என்ன மாதிரி அவங்களோட வியூகத்தை கொண்டு போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.